எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேணுகா தேவி. நான் உடுமல்பேட்டையிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். ஆர்சி ப்ளஸ் மெடிக்கல் சென்டருக்கு வந்திருக்கிறேன். நான் ரொம்ப நாளாக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு 15 வருஷமாக இந்த கஷ்டத்தில் இருந்தேன். எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்தது. இந்த பிரச்சனைக்காக நான் என்னென்ன வைத்தியம் இருக்குது அத்தனை வைத்தியத்தையும் பார்த்தேன். ஆப்ரேஷனும் பண்ணேன் கோயம்புத்தூரில். எல்லா டாக்டர்கிட்டும் பார்த்தேன். எவ்வளோ பக்கம் பார்த்துன்னு எனக்கு ஒன்றுமே சரியாகலை. அது மீறி பார்த்தாலுமே அந்த மருந்து மாத்திரை ஊசி சாப்பிட்ற வரைக்கும் ஒரு 10-20 நாள் தான் நல்லாயிருக்கும். ஒரு மாதம் நல்லா இருக்கும். அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப பழையபடிக்கு ஆகிக்கும். என்னால் எந்திரிச்சு நடக்க முடியாமல் வருஷத்தில் 6 மாதம் நான் படுத்துகிட்டே தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலுமே மீதி நாள் மட்டும்தான் என்னால் எந்திரிச்சு மெதுவாக நடக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலைமையில் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொன்னாங்க, ஆர்சி ப்ளஸ் சென்டரில் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, சென்னையில் அண்ணா நகரில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்தேன். வந்து பார்த்துட்டு போகணும். உள்ளே வரும்போது நான் வந்த நிலம் வேறு, வெளியே போகும்போது இருந்த நிலம் வேறு. அந்தளவுக்கு அவர் எனக்கு நல்ல முறையாக பார்த்தாரு. நான் 3ஆவது தடவை வரும்போது நான் ரெடி ஆகிட்டேன், நல்லாவே ரெடி ஆகிட்டேன். அவர் என்னை 8 தடவை வர சொன்னார். ஆனால் நான் 4 தடவை வந்தேன். 4 தடவைலேயே என்னை நல்லா பண்ணி நல்ல முறையாக வீட்டு வேலை எல்லாமே செய்கிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டார். எனக்கு இந்தளவுக்கு ஒரு மனசு திருப்திகரமாக ஊசி மருந்து இல்லாமல் வந்து பார்த்துட்டு போனாலே எல்லாம் ரெடி ஆகிக்குது. அவர் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் போய் சேரணும். இந்த மாதிரி என்னை மாதிரி டிஸ்க் பிரச்சனைக்கிற எல்லாருமே இங்கே வந்து பாருங்கள். டாக்டர் நல்ல முறையாக பார்த்து அனுப்புவார். எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் மெடிசனுக்கு போனால் ஊசி மருந்து போடுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, காசு லட்சம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளவும் பண்ணினாலுமே அது கொஞ்சம் நாளைக்கு தான். அதையும் நான் பண்ணி பார்த்தேன். ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தேன். பண்ணியுமே எனக்கு 1 வருஷம் தான் நல்லா இருந்தது. திரும்ப அதுக்கப்புறமா பழையபடிக்கு எனக்கு அதே நிலைமைக்கு தான் கொண்டு வந்து விட்டுருச்சு. திரும்ப கேட்டால் அது இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பண்ணினாலுமே அதுக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுனால நான் இங்கே வந்து பார்த்தேன். இந்த அளவுக்கு ஒரு நல்ல முறையாக பார்க்குற டாக்டர் நம்ம உலகத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கும்போது நம்ம வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. இங்கேயே யாராக இருந்தாலுமே டிஸ்க் பிரச்சனைக்கிற அத்தனை பேர் இங்கே வந்து பாருங்கள். டாக்டர் நல்ல முறையாக பார்த்து உங்களுக்கு சீக்கிரமாக குணமாக்கி விடுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ நான் எல்லா வேலையும் செய்கிறேன். நான் இப்போ ரொம்ப திருப்திகரமாக இருக்குது எனக்கு இங்கே வந்து பார்த்ததில். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு. நீங்களும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் டாக்டர் வந்து பாருங்கள். டாக்டர் நல்ல முறையாக பார்ப்பார். நீங்களும் யாருக்கா தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் வந்து பாருங்கள். இதோடு நான் என்னோடய உரை முடிச்சுக்கிறேன்.